ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு செகண்ட் நீங்க கண்ண மூடி நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நெனச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன டயகிராம் நம்மளோட AutoCADல டிரா பண்ண போறோம்னு பார்த்தோம்னா கிரியேஷன் ஆஃப் த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஆஃப் த பிரமிட் நம்ம என்ன பண்ணோம்னா நான் என்னோட போன வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது என்னோட போன 19த் வீடியோ. இது பார்த்தீங்கன்னா, வீடியோ நம்பர் பார்த்தீங்கன்னா 20. சேனல் நேம் AR CAD Solution. என்னோட பேர் ஹரிஷ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஆஃப் பிரிசம் பார்க்கணும். பிரமிட்னா இந்த பிரமிடல் ஸ்ட்ரக்சரோட ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ எப்படி இருக்கும்ன்றத நம்ம லாஸ்ட் வீடியோல நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் டயகிராம் போட்டிருப்பேன். இந்த வீடியோல நான் என்ன பண்றேன்னா நான் டைரக்ட்டா டயகிராமுக்கு போயிடுறேன். ஸோ ஒண்ணும் இல்ல சிம்பிள் தான். இப்போ இந்த பிரிசம் இருக்குல்ல, இந்த பிரிசமோட ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ. இப்போ பிரிசம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெக்ஸாகனல் ஷேப். இந்த ஹெக்ஸாகனல் ஷேப்போட இங்க கீழ இருக்கிறது டாப் வியூ, மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இது எப்படி நம்ம டிரா பண்ணலாம் அப்படின்றது வரைக்கும் நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். இப்போ இதுக்கு டிராயிங் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட டைமென்ஷன் வேல்யூஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே டிராயிங் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஹெக்ஸகன் பாலிகன், இந்த ஹெக்ஸகனுக்கான எட்ஜ் லென்த் எவ்வளவு இருக்கு, அந்த இது பாத்தீங்கன்னா 60 இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கான ஹைட் அந்த ஃப்ரண்ட் வியூல அதுக்கான ஹைட் பாத்தீங்கன்னா 150 இருக்கு. இதுதான் என்னன்னா நமக்கு கொடுத்திருக்க டீடைல்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இந்த எம் டெக்ஸ்ட் எப்படின்றது நான் என்னோட போன வீடியோஸ்ல சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா ஏபிசிடி நான் டிரா பண்ணிருக்கேன். அது எப்படி இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஏபிசிடி போட்டுட்டு பிராக்கெட்ல 2 3 4 5 6 7 போடணும். அதே மாதிரி இங்க இருந்து மேல ரிப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏபிசிடியை மேல ரிப்ரசென்ட் பண்ணோம். பிராக்கெட்ல போட்டிருக்கிறது கீழே வரா மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம ரிப்ரசென்ட் பண்றோம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இங்க இந்த பி பிராக்கெட்ல எஃப் போட்டிருப்போம். அதுக்கான மீனிங் என்னன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வர் எனக்கு இங்க இருந்து பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது அப்சர்வர் இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பி பாயிண்ட் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் எஃப். அதே மாதிரி இங்க இருந்து பார்க்கும்போது சி, அதுக்கப்புறம் தான் இ. அதனால தான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் பி, அதுக்கப்புறம் எஃப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் இ போட்டிருக்கேன். அதுக்கான இதுதான் இந்த பிராக்கெட் உண்டான அர்த்தம். அதே தான் கீழே இந்த நியூமெரிக்கலுக்கும் அதே தான் பொருந்தும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லைன வரைஞ்சுக்கிறேன். டிஃபரன்ஷியேஷன் இருக்கணுன்றதுனால நான் என்ன பண்றேன், ஒரு கலர் லைன வரைஞ்சுக்கிறேன். நான் ஒரு லைன வரைஞ்சுட்டு, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பாலிகன் வரைய போறேன். பிஓஎல். பிஓஎல் என்டர். என்டர் த சைட்ஸ். 6 சைடு பாலிகன். 6. நான் என்ன பண்ண போறேன்னா எட்ஜ். ஏன்னா அந்த ஒன் எட்ஜுக்கான இதுதான் நம்ம வச்சு வரைய போறோம். அந்த ஒரு நீங்க 60 தான் வரையணும்னா 60 கிடையாது. நீங்க என்ன வேணா வச்சு வரையலாம். அந்த எட்ஜுக்கான இது எவ்வளவுனா 65 கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் வரையறேன். பிஓஎல் என்டர் 6 என்டர் எட்ஜ். எட்ஜ செலக்ட் பண்ணிட்டு அந்த எட்ஜுக்கான இது அதாவது அதே மாதிரி இது என்ன இதுல வரணும்ன்றத, என்ன டைமென்ஷன்ல வரணும்ன்றத செட் பண்ணிட்டு 65 ஆர் 60 அது என்ன டைமென்ஷனோ நீங்க எது வேணா தரலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்ன பண்றேன், இங்க என்ன இருக்கு 60 இருக்கு. நான் என்ன பண்றேன், 60 நான் கொடுத்துக்கிறேன். 60 6 பிஓஎல் என்டர் 6 சைடு என்டர் மிடில் எட்ஜ். இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்படிதான் எனக்கு வரணும் டயக்ராம். 60 என்டர். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா எனக்கு 60 இருக்கு. இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 60. ஓகேங்களா? இப்போ இந்த லைன் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஹெக்ஸாகன் அதாவது பாலிகனை நம்ம என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாலிகனோட சென்டர் பாயிண்ட் நம்ம போன வீடியோலயே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அததான் நம்ம போட்டிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாலிகனோட சென்டர் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு லைன். நார்மல் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். சிம்பிள் தான். அது என்னன்னா இப்படி வரைஞ்சோம்னா நமக்கான பாலிகன் அதாவது இந்த ஹெக்ஸாகனுக்கான சென்டர் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். எல்லாமே ஃபுல்லாவே லைன் தான். லைன வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த சென்டர்ல வரைய வேண்டிய லைன மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நானு டாட்டட் லைன்ல வரைஞ்சுக்கிறேன். இந்த டாட்டட் லைன் எப்படி எடுத்துட்டு வரணும்ன்றத நான் என்னோட போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஒண்ணும் இல்ல சிம்பிள். இங்க இருந்து மேல ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு டாட்டட் லைன போடுங்க. இப்போ இதுதான் என்னன்னா ஹெக்ஸாகன். இந்த ஹெக்ஸாகனுக்கான சென்டர் பாயிண்ட் இது.
ஸோ இப்ப நம்ம வரைஞ்சுட்டோம். இப்ப நமக்கு என்னன்னா, இப்ப இந்த நான் ஏன் இது வரைஞ்சிருக்கேன்னா, இந்த சென்டர் லைன் வரையறதுக்கு வரைஞ்சிருக்கேன். எனக்கு அந்த பாயிண்ட் வேணுன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இத செலக்ட் பண்ணி இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க தேவையில்லன்னா, நீங்க என்ன பண்ணிடலாம்னா, இத டெலீட் பண்ணிடலாம். இப்ப நமக்கு டயகிராமுக்கு தேவையானதும் வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான். ஸோ இப்ப அடுத்தது வந்து இப்போ இதுலருந்து அடுத்தது நம்ம என்ன வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மேல, இப்ப கீழ வந்து டாப் வியூ. இந்த ஹெக்ஸாகனுக்கான ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம வரையணும். அதாவது ஹெக்ஸாகன்னா ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் ஏன் இது ஹெக்ஸாகன் சொன்னா பிரிசம். அந்த பிரிசம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இந்த ஷேப் ஆஃப் ஹெக்ஸாகனல் ஷேப். ஸோ அதனால நான் ஹெக்ஸாகன் இத நான் ரிப்பீட் பண்றேன். அது தப்பும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன், அதுக்கப்புறம் மேல இப்போ நான் என்ன பண்றேன், அந்த இத வந்து நான் ப்ராப்பர்ட்டீஸ வந்து நான் என்ன பண்றேன், நார்மலுக்கு மாத்திட்டு, ஸோ நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டு இங்கருந்து இந்த இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் என்ன பண்றேன், போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம ஏன் இத போடுறோம்ன்னு. ஸோ ஜஸ்ட்டு அந்த ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த லைன வந்து போடுறோம். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், இந்த லைன வந்து போட்டுட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, இங்கருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இது என்ன டிஸ்டன்ஸ் வேணா இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த லைன்ல வந்து இது கோயின்சைட் ஆகாத மாரி ஒரு லைன போட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட். ஸோ இஎக்ஸ் என்டர். பழைய சாஃப்ட்வேரா இருந்தா இஎக்ஸ் என்டர். பழைய சாஃப்ட்வேரா இருந்தா இஎக்ஸ் டபுள் என்டர். புதுசா இருந்தா இஎக்ஸ் என்டர். ஸோ இப்படி வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, கீழனா கீழ எக்ஸ்டெண்ட் ஆகும். மேல வேணும்னா நமக்கு லைன் வந்து இதோட கோயின்சைட் ஆகனால மேல எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதே மாரி இங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம். இந்த லைன் ஏன் நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது இப்போ இந்த இந்த லைன்ஸ், அதாவது இந்த ஹெக்ஸாகன், இந்த பிரிசம், இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூல இருந்து நம்ம ஃப்ரண்ட் வியூக்கு வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், சோ இப்போ இதுதான் வந்து என்னன்னா, இந்த ஹெக்ஸாகன் ஆக்சுவலி இந்த பிரிசமோட பேஸ். அதாவது இந்த ஃப்ரண்ட் வியூல கிடைக்கிற பேஸ நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். ப்ரொஜெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கோம். இப்ப இங்க இருந்து இதுக்கான ஹைட் வந்து நமக்கு டயகிராம்ல எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து 150. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சோ, இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ், இந்த லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லைன்ஸ்க்கான ப்ரொஜெக்ஷன் வந்து இதுதான். சோ, இங்கருந்து நான் என்ன பண்றேன், 150க்கு வரைஞ்சுட்டேன்னா, என்னோட வேலை வந்து முடிஞ்சுது. சோ, ஈஸி தான். இப்ப என்ன பண்ணியிருக்கேன், நான் லேயர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், டாட்டட் லைன்ஸா மாத்திட்டு நான் என்ன பண்றேன், சென்டர்ல இருந்து நான் என்ன பண்றேன், நீங்க சென்டர்ல இருந்து இல்ல எங்க இருந்தாலும் டிரா பண்ணலாம். 150க்கு நான் என்ன பண்றேன், ஒரு லைன டிரா பண்ணி எக்ஸிட் பண்றேன். மறுபடியும் ப்ராப்பர்ட்டீஸ மாத்திட்டு, நான் என்ன பண்றேன், சேம் லைன வந்து நான் என்ன பண்றேன், 150க்கு நான் ஆல் சைட்ஸ்னா ஐ மீன் இந்த 4 சைட்ஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன், 150க்கு லைன போடுறேன். ஸோ, இப்போ நான் வந்து லைன் வந்து போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு முடிஞ்சிரும். இப்போ நான் இங்க ஜாயின் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 120 காமிச்சது. ஏன் 120 காட்டுதுன்னா வந்து 60 பிளஸ் 60 வந்து 120. ஏன்னா, ஒன் சைடு வந்து 60 இத மொத்தமா கால்குலேட் பண்ணா நமக்கு 60 பிளஸ் 60 120. ஸோ, இப்போ நம்ம வந்து வரைஞ்சிருக்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ, இப்போ நமக்கு இந்த லைன்ஸ்லாம் வந்து தேவையில்லை. ஏன்னா, இதெல்லாம் ஏன் வரைஞ்சேன்னா, இது ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ, இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த நடுவுல வரைஞ்சிருக்க லைன் மட்டும் என்னன்னா, ரெஃபரன்ஸ் லைன்ன்றனால தான் நான் இத டாட்டட்ல வரைஞ்சிருக்கேன். ஸோ, இத கடைசி வரைக்கும் வச்சிருங்க. ஸோ, இப்ப நமக்கான டயகிராம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நேமிங் குடுக்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் எக்ஸ் ஒய் லைன். எக்ஸ் ஒய் லைன் நம்ம ரிப்ரசென்ட் பண்றதுனால நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான நேமிங்ஸ்லாம் எப்படி குடுக்கணும்னா, நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். அது நான் இப்பயும் ஒரு தடவ சொல்றேன். எம்டி குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, அது எவ்வளவு தூரத்துக்கு வரும். நீங்க எங்க வேணா வரையலாம். சும்மா கொஞ்சம் தூரத்த இப்படி இப்படி வரைஞ்சுட்டு, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதுக்கான இது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, 10 அப்படின்னு குடுத்து, சைஸ் வந்து 10 குடுத்து என்டர் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து எக்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா வந்து என்னன்னா, இது வந்து எக்ஸ் லைன் அப்படின்னு. சோ, இது வரைஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது முடிஞ்சிரும். இது பாருங்க 10 குடுத்து வரையும்போதே, இது பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. இப்போ இது வரைஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஏத்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். சோ, நீங்க மறுபடியும் எடிட் பண்ணணும்னா, இத டபுள் கிளிக் பண்ணுங்க. இத டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஆப்ஷன் வந்துரும். சோ, இத நான் இந்த எக்ஸ மறுபடியும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், 20 அப்படின்னு குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இங்க ஒரு கிளிக் பண்றேன். சோ, இதுதான் டெக்ஸ்ட். அதே மாரி எம்டி என்டர். அந்த இடத்த செலக்ட் பண்ணுங்க. இடத்த செலக்ட் பண்ணி நீங்க சைஸ் வேணும்னா மாத்தலாம். இல்ல அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். 20 என்டர். இப்போ நான் ஒய் அப்படின்னு குடுத்துட்டு இங்க ஒரு கிளிக் பண்றேன். சோ, இதுதான் வந்து என்னன்னா, இந்த டெக்ஸ்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த எக்ஸ், ஒய், இங்க பிரிசம், அப்புறம் இந்த இந்த 150ல வந்து நார்மல் டைமென்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த 1, 2, 3, 4 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் தான். அதே மாரி இப்ப இந்த பிரிசம் அப்படின்றத வர வைக்கணும்னால, இப்ப நீங்க இந்த டாப்ல மறுபடியும் என்டர். அதுக்கான இடத்த வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, இங்க சைஸ போய் 20 மாத்துங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அத போடுங்க. பிரிஸ்ம் பிரிசம். மறுபடியும் இங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிரிசம்னு வந்துரும். இது நீங்க சென்டர்ல எடுத்துன்னு வரணும்னா, இது அப்படியே இது ஒரு கிளிக் பண்ணி ஏதோ ஒரு கார்னர புடிச்சு மேல, கீழ
போட்டீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த ப்ரிஸம் வந்து இங்க பாருங்க மேல வேணுமா? இல்ல எங்க சைட்லயா? எங்கன்றத செலக்ட் பண்ணி, இப்போ நீங்க இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ எம்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான். ஸோ இந்த பை யூசிங் த எம்டெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கான டெக்ஸ்ட்ட வந்து இந்த மாரி குடுத்துக்கலாம். இந்த ஹெச்பி, விபி ஸோ இந்த டயகிராம்ல வரைஞ்சிருக்க மாரி நீங்க வந்து எல்லாமே நீங்க வந்து இத அதே மாரி இந்த ஏபிசிடி இது எல்லாத்தையும் வந்து வரைஞ்சு பாருங்க. ஸோ கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஆஃப் த ப்ரிஸம் வந்து ஓவர். ஆல்ரெடி வந்து பிரமிட் போட்டிருப்பேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு, இந்த வீடியோ பாருங்க. அதாவது வீடியோ நம்பர் அதாவது எக்சர்சைஸ் நம்பர் 19 பார்த்துட்டு 20 பாருங்க. உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட் இதுலயே வந்து இன்னும் 2 சிம்பிள் எக்சர்சைஸ் தான் இருக்கு. கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஆஃப் சிலிண்டர் கோன். அதாவது சிலிண்டருக்கும் கோனுக்கும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ எப்படி வரையறதுன்றத வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.